வாக்கிங் 2 வருஷமாக போகிறேன், வெயிட்டே குறையலம்பாங்க. இதான் ரீசன். 1 மணி நேரம் வாக்கிங் போய் ஒரு டீ வடை சாப்பிட்டு வந்தால் முடிஞ்சுது. ஜாகிங் போயிட்டு பிஸ்கட் சாப்பிட்டா முடிஞ்சுது. 1 hour சைக்கிளிங் பண்ணிட்டு 2 ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டா முடிஞ்சுது. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Vihanu's Health and Wellness Conclave 2025, powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, venue partner Holiday Inn. This was me in 2016. So almost 100 kg கிட்ட இருந்தேன். ஸோ நான் 98 kgலேருந்து ஒரு 5 months டைமில் 20 kg கிட்ட வெயிட்டில் இருந்தேன். எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரீ டயபிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரியாக போச்சு. 2 தோசை சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டாவே 500 calories. அரை பிளேட் பிரியாணி சாப்பிட்டாவே 500 calories. 2 மைசூர் பாக் சாப்பிட்டா 500 calories. 4 பஜ்ஜி சின்னதாக சாப்பிட்டா 500 calories. இப்போ கேலோரிஸ் டெஃபினட்டாக கம்மி பண்ணணும். ஆப்வியஸாக அது கம்மி பண்ணாமல் வெயிட் லாஸ் ஆக போகிறது இல்லை. ஆனால் நாட் ஆல் கேலரிஸ் ஆர் ஈக்குவல். எதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கோ, ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கோ, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கோ, அதுதான் உங்களுக்கு பற்றி அடங்கும். 7 முட்டை சாப்பிட்டா 500 calories. 1.25 கிலோ கேரட் சாப்பிட்டா 500 calories. ஒரு 1/4 கிலோக்கு மேலே பச்சை பயிறு சாப்பிட்டா 500 calories. ½ கிரில் சிக்கன் சாப்பிட்டா 500 calories. ஃபேட்னா நம்ம ஊர்ல மட்டன் பிரியாணியே ஃபேட்டுன்னு நினைப்போம். மட்டன் பிரியாணியில் ரைஸ் 1/2 கிலோ இருக்கும், மட்டன் பீஸ் 2 பீஸ் இருக்கும். 10 மடங்கு அதிகமாக அதில் கார்ப்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஒரு ஃபேட்டி ப்ராடக்டாவோ அப்படி நம்ம மைண்டில் இமேஜின் பண்ணி வச்சிருப்போம். இன்னும் ஃபேட் கம்மியாக சாப்பிடுங்கன்னா அந்த 2 மட்டன் பீஸும் தூக்கி வச்சுட்டு வெறும் ரைஸை மட்டும் சாப்பிட்றவங்க நம்ம ஊரில் அதிகம். மீடியாவில் ஃபால்ஸ் ப்ரோபகண்டா திடீர்னு போடுவாங்க, பேலியோ டயட் எடுத்து ஒருவர் சாவு அப்படின்னு போட்டுருவாங்க. புரோட்டீன் சாப்பிட்டு கிட்னி செயலிழந்து போச்சுன்னு போட்டுருவாங்க. அவ்வளோதான், அவங்க புரோட்டீனே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் திரும்ப கேட்பேன், இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்னு போடுறீங்களே, ஹார்ட் அட்டாக் வந்த எவ்வளவோ பேர் இருக்காங்க. டெய்லியும் காலையில் அவங்க இட்லியோ தோசையோ தான் சாப்பிடுவாங்க. என்னைக்காவது நியூஸ்ல போட்டுருக்காங்களா, இன்று 2 இட்லியும் சட்னியும் சாப்பிட்டவர் ஹார்ட் அட்டாக்கால் இறப்பு. Vihanu's Health and Wellness Conclave 2025, title sponsor Sims Hello Doctor, Grand Royal Tours, powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, venue partner Holiday Inn. குட் மார்னிங் எவ்ரிவன். நான் அடிப்படையில் ஒரு பீடியாட்ரிஷியன், ஸோ குழந்தைங்க நல மருத்துவர். இருந்தாலும் என்னோடய மெயின் இன்ட்ரெஸ்ட், நான் ஒரு பீடியாட்ரிஷனாக மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்னோடய மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். நான் ஜஸ்ட்டு உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கொஸ்டின். ஒரு கெமிக்கல் இருக்குது, கெமிக்கல் எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிட் ரெயின்லலாம் இருக்குது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது, சிவியர் பேர்ன்ஸ் காஸ் பண்ணலாம், நம்ம நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்போட எரோஷனுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் ஈவன் டெர்மினல் கேன்சர் பேஷண்ட்ஸோட டியூமரை கட் பண்ணால் இது இருக்கும். இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் அண்ட் கூலண்ட்டாக இது வேலை பார்க்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் இது யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இது ஒரு அடிக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த கெமிக்கலை பேன் பண்ணலாமா, அதுக்கு சட்டம் போடலாமா, ஏதாவது லாஸ் எனாக்ட் பண்ணி சட்டம் போடலாமா, இல்லை சோஷியல் மீடியா கேம்பெயின், நிறைய சோஷியல் மீடியா கேம்பெயினில் நாம் நடத்தி இந்த கெமிக்கல் பற்றிலாம் நம்ம நிறைய பேசலாமா? இந்த கெமிக்கல் பேர் என்னது? தண்ணி, வாட்டர். ஸோ வாட்டரோட ப்ராப்பர்ட்டி தான் இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ தண்ணி சூடாக இருந்தால் புண்ணு காசு பண்ணுமா இல்லையா? தண்ணி தான் எல்லா ஃபுட்லேயும் இருக்குது, எல்லா டியூமர்லேயும் இருக்குது, எல்லா செல்லையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இது எதுக்காக நான் இந்த கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா உங்கள்கிட்ட, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, நான் இது என்ன பண்ணலாம் இந்த கெமிக்கலை அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் என்ன என்கிட்ட திருப்பி கேட்டிருக்கணும்னா, அது என்ன கெமிக்கல்னு கேட்டிருக்கணும். அந்த கொஸ்டின் தான் நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்த்தேன். அது என்னன்னே தெரியாமல், சார் பேன் பண்ணிடலாம் சார், சோஷியல் மீடியாவில் போட்டுடலாம் சார், தடை பண்ணிடலாம் சார், சட்டம் போட்டுடலாம் சார். ஸோ இந்த இன்க்விசிட்னஸ் தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும் கோயிங் ஃபார்வர்ட் இந்த மெடிக்கல் ஃபீல்ட். ஸோ அதிலிருந்து என்னோடய ஸ்டோரி நான் ஆரம்பிக்கிறேன். திஸ் வாஸ் மீ இன் 2016. ஸோ ஆல்மோஸ்ட் 100 kg கிட்ட இருந்தேன், மோர் தென் 40% பாடி ஃபேட்டு, நிறைய டயட்ஸு ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போது எங்கள் வீட்டில், நான் பேசிக்லி ஃப்ரம் ஈரோடு, ஒரு சொந்தக்கார ஃபங்க்ஷனில் சாப்பிட்றதுக்காக ஒரு விருந்துக்காக போயிருக்கேன். கறி விருந்து, கெடா விருந்தும்பாங்க எங்கள் ஊரில். ஸோ கறி விருந்துக்காக சாப்பிட போயிருக்கேன். அப்போ என்னோட சொந்தக்காரர் ஒருத்தர் வராரு, அவர் கோபின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் வந்துட்டு நாங்கள் எல்லாம் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அவர் வெறும் அந்த கறி மட்டும் சாப்பிட்டுருக்காரு, கறி சிக்கனு அது மட்டும் சாப்பிட்டுருக்காரு, ரைஸு அதெல்லாம் சாப்பிடவே இல்லை. ஆனால் அவர் முன்னாடி போன ஃபங்க்ஷன் பார்த்ததை விட ஒரு 10 கிலோ 15 கிலோ குறைஞ்சிருந்தார். என்னங்க வெறும் கறி மட்டும் சாப்பிட்றீங்களே, குறைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, உங்களுக்கு இதை பற்றி கேள்விப்பட்டது இல்லையா, பேலியோ டயட்டுன்னு ஒன்று வந்திருக்குங்க, அதை பற்றி நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா. நான் பேசிக்கலாக பீடியாட்ரிஷன், ரொம்ப நியூட்ரிஷனில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு, இருந்தாலும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். அவர் அப்போ சொன்னார், அப்போ இது வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பு,
ஆரோக்கியம் நல்வாழ்வுன்னு ஒரு குரூப் இருக்குது. இதோட ஸ்தாபகர் வந்து மெடிக்கோ கிடையாது, இவர் ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர், யூஎஸில் இருக்கார், நியாண்ட்ர செல்வன் சொல்லிட்டு. அவரோட பிரச்சனைக்காக இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கார். அவர் ஒரு 40 வயசில் டயபெட்டிக் ஆகி அவர் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டு ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் சாப்பிட்டா பிரச்சனைகள் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சிலதை கற்றுக்கிட்ட வச்சு ஃபாலோ பண்ணி அதை வச்சு ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த குரூப்பில் ஒரு 500 பேர் 1000 பேர் கூட இல்லை. அப்புறம் வேறு நிறையா, இவர் திருப்பூரில் ஒரு பேர் மிஸ்டர் மனோஜ், என்னோட குட் ஃப்ரெண்ட், ஒரு 140 kg இருந்து நிறைய ட்ரை பண்ணிவிட்டு டயட்லாம் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 kg வந்து ரொம்ப அல்ட்ரா ஃபிட்டாக மாறிட்டார். ஸோ இது மாதிரிலாம் நிறையா அங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், நிறையா கதைலாம் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நாம் வந்து மெடிக்கல் கம்யூனிட்டி எப்பவுமே நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் அந்த திமிரு கொஞ்சம் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த குரூப்பில் போய் ஒரு போஸ்ட் போடுறேன், நான் வந்து ஒரு டாக்டரு, நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களாம் என்ன, இது வந்து ஒரு வெயிட் குறைக்கிறதுக்கு கலோரி டெபிசிட் இருந்தால் போதும், இது அடிப்படையில் ஒரு கேலோரிஸ் கம்மியாக சாப்பிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பேலியோ டயட்டுங்கிற பேரில் நீங்கள் வெறும் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றீங்க, அதாகிடும் இதாகிடும், உங்கள் கிட்னி போயிடும், நீங்களாம் ரத்தம் கக்கி சாவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டேன். அப்புறம் அதுக்கு நிறைய டிஸ்கஷன். அதில் அப்போ குரூப்பில் வந்து ஒரே ஒரு டாக்டர் தான் இருந்தார், டாக்டர் ப்ரூனோன்னு சொல்லிட்டு, சீனியர் நியூரோ சர்ஜன் ஃப்ரம் சென்னை, அவர் தான் இருந்தார். அவன் எல்லாம் சயின்டிஃபிக்காக ரிப்ளை பண்ணுறாங்க, நானும் சயின்டிஃபிக்காக நானும் சம் ஜேர்னல்ஸை போஸ்ட் போடுறேன், அது இது போட்டேன். போட நிறையா கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் நினச்சது சரி ஏதோ வெயிட் லாஸ் டயட்டு, நிறைய பேருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரும்பாலான மெடிக்கல் கம்யூனிட்டியில் லோ கார்ப் டயட், பேலியோ டயட்னா ஏதோ வெயிட் லாஸ் டயட் ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர், இவர் எங்கள் ஊருக்காரரு, மிஸ்டர் சிவராம் ஜெகதீஷன் சொல்லிட்டு ஈரோட்டுக்காரரு, இவர் யூஎஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, இவர் டைப் 1 டயபெட்டிக் 5 வயசு 10 வயசுலேருந்து அவர் டைப் 1 டயபெட்டிக், இன்சுலினில் இருக்கிறவர், லீனாக தான் இருப்பார். பட் இவர் லோ கார்ப் டயட்டை அடாப்ட் பண்ணி இன்சுலினோட டோசேஜ்லாம் குறைக்கிறார். ஸோ இப்போ இது வெயிட் லாஸ் டயட்டாக இருந்தால் வெயிட்டே குறைக்காமல் ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படின்னு நானும் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கர்வு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டன்னிங் க்ரூகர் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியாதப்போ நம்ம நாலேஜ் 0வாக இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தெரிய ஆரம்பித்தோடனே நம்ம என்ன நினைப்போன்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி மேலே தெரிஞ்சுக்க தான் தெரியும், நமக்கே சந்தேகம் வரும், நாம் புரிஞ்சுக்கிறது கரெக்டு தானா, உண்மையாகவே இவ்வளோதானா, இன்னும் நிறையா இருக்கா, இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் கீழே போகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஓகே இது நாம் நினச்ச மாதிரி அவ்வளோ சிம்பிள் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இந்த லோ கார்ப் டிஸ்கஷன் பண்ண அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் பேச நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கே வருது. ஓகே இவங்க சொல்கிறதுலாம் சயின்டிஃபிக்காக ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு தேடல். சரி சும்மா டயட் இருந்து தான் பார்ப்போமே அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் 98 kgலேருந்து ஒரு 4-5 months டைமில் 78 kg 20 kg கிட்ட வெயிட் லாஸ் ஆகிட்டேன். எனக்கு சம் ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரீ டயபிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரியாக போச்சு. ஸோ அப்போ இருந்து ஒரு தேடல் ஆரம்பிக்குது. நான் பேசிக்கலாக பீடியாட்ரிஷியன்ஸே கொஞ்சம் நியூட்ரிஷனில் கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருப்போம், சார் இருக்கார் தெரியும். இருந்தாலும் இது என்னது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஒரு தேடல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், இட்ஸ் ஒபிசிட்டி ஒரு எபிடமிக், பேண்டமிக்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ சீக்கிரம் 2nd and 1st பிளேஸில் வந்துடும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது. சில்ட்ரனில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே 1st பிளேஸ். இது அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட டேட்டா. ஸோ இந்தியாவோட ஆவரேஜோட 3 மடங்கு தமிழ்நாட்டில் ஒபிசிட்டி அதிகம். டயபெட்டிஸில் இந்தியா ஆல்மோஸ்ட் 2nd பிளேஸ், சீக்கிரம் 1st பிளேஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த அளவுக்கு அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? ஸோ அப்போ நமக்கு ஒரு கேள்வி. ஸோ நாம் நார்மலாக என்ன நினைப்போம், ஜங்க் ஃபுட்டு தான், ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றாங்கன்னு நினைப்போம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணுறதில்ல, அதனால தான் இப்போ எல்லாம் அது. முன்னாடிலாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, என்ன வேணால் சாப்பிட்லாம், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் ஸ்லிம் ஆகிடலாம், இதுதான் பொதுவாக நம்ம நினைக்கிறோம். நான் சிம்பிளாக என்னோட டயட் கன்சல்டேஷன் வர பேஷண்ட்ஸ் கேட்பேன், நான்வெஜ்ஜில் இருக்கிறதுலே கொழுப்பு அதிகமாக இருக்கிற ஃபுட் எதுங்க? மட்டன். ஆடு என்ன சாப்பிடுது? புல் தான் சாப்பிடுது. ஸோ நாம் சேலட் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம். ஆனால் ஆடு வெறும் புல் தான் சாப்பிடுது. ஆனால் இருக்கலே நல்ல கொழுப்பாக தானே இருக்குது, கொழு தானே இருக்குது. ஸோ நாம் வேணான்னு ஒதுக்கி வைக்கிற அந்த ஆட்டுக்கறி அது புல் தான் சாப்பிடுது. ஸோ அப்போ ஜங்க் ஃபுட்டு தான் அப்போது ஒபிசிட்டிக்கு மெயின் ரீசனாக யோசிக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ஒரு கோக்கோட ஒரு கேம்பெயின். நீங்கள் வந்து கோக்கு எல்லாம் குடிச்சிக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து இஃப் யூ டூ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி
யூ கேன் அவுட்ரன் யுவர் டயட் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு கேம்பெயின். நிறைய ரிசர்ச் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணாங்க. இது சும்மா ஜஸ்ட் இது இல்லை, ஃபோர்ப்ஸ், நியூயார்க் டைம்ஸில் வந்த ஆர்டிகல்ஸ். டான்சானியாவில் ஹாட்ஸா அப்படின்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க. தே ஆர் த ரியல் லைஃப் ஹண்டர் கேதரர்ஸ். இன்னும் அவங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியாது. இன்னும் போய் கிழங்கு பறித்து சாப்பிடுவாங்க, வேட்டையாடி சாப்பிடுவாங்க, 40 அடி உயர மரத்து மேலே ஏறி காட்டுத்தேனை எடுத்து சாப்பிடுவாங்க. தண்ணிக்கு இன்னும் எங்கேயாவது போய் தண்ணி நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே தான் போவாங்க. ஹாட்ஸா இன மக்கள். ஸோ இன்னும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம். அங்கே போய் ஹெர்மன் பான்சர் அப்படிங்கிறவர் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. 12 days ஹைஃபை எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு உண்மையாக இப்போ நம்ம கேலரி பேர்னிங்லாம் சொல்கிறோம், நம்ம இவ்வளோ கேலரி பேர்ன் ஆகுதுன்னு, அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ கேலரி பேர்ன் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. மெஷர் பண்ணி என்ன தெரிய வந்தது அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் யூஎஸில் இருக்கிற ஒரு வெஸ்டர்னருக்கும் இந்த காட்டில் வாழ்கிற காட்டுவாசி ஒரு டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பல மைல் ஒரு நாளைக்கு நடக்கிற ஹாட்ஸா இன மக்களுக்கும் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது எல்லாத்துக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும் இல்லையா? அவங்க இன்னொரு டேட்டா வேறு கம்பேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு குரூப் ஃபார்மிங், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபார்மிங், விவசாயம் பண்ணுற கிராமத்தில் இருக்கிற மக்கள், சிட்டியில் இருக்கிற வேலை செய்யாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அப்புறம் காட்டில் வாழ்கிற மக்கள். டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் சேம். அப்படின்னா என்னென்னா, அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எனர்ஜி அதிகம் ஸ்பெண்ட் ஆனாலும் உடம்பில் ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் அல்லது பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குறைஞ்சிருது. ஸோ ஆவரேஜாக எல்லா குரூப் ஆஃப் மக்களுக்கும் ஒரு நாளைக்கு ஜென்ஸுக்கு ஒரு 2500 கேலரிஸ், லேடிஸ்க்கு ஒரு 1900 கேலரிஸ் தான் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே எனர்ஜியாக இருக்க போய் அப்போ எல்லாத்துக்கும் அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? நம்ம என்ன நினைப்போம், அப்போல்லாம் வந்து பயங்கரமாக வேலை பார்ப்போம், அதனால தான் வந்து எல்லாம் ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னு நினைப்போம். பட் அது தே ஹவ் டிஸ்ப்ரூவன் இட் லாங் பேக். ஆனால் இந்த டேட்டா நமக்கு தெரியாது. ஸோ இது சும்மா இல்லை, இது PLOS Oneங்கிற ரொம்ப ஹையர் ஜேர்னலில் வந்தது. ஸோ நிறைய கிராமத்தில் இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி, டிஇனா டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை டெவலப்பிங் அண்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரீஸ். அப்போ என்ன தான் அப்போ காரணம்? ஸோ நாம் கொஞ்சம் கலோரி அதிகமாக சாப்பிட்டா வெயிட் போடுது, கம்மியாக பேர்ன் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது பழைய ஃபுட் பிரமிட். யூஸ்வலாக அப்போ இது பழசு. அப்போ என்ன இருக்குன்னா 90s மெயினாக வந்து 6 to 10 சர்விங்ஸ் நமக்கு வந்து தானியங்கள்லாம் இருக்கணும், அப்புறம் காய்கறிகள் பழங்கள் நிறையா இருக்கணும், அப்புறம் கொஞ்சமாக கறி பால்லாம் சாப்பிட்லாம், ஃபேட்டு ஆயில் அதெல்லாம் ரேராக சாப்பிடுங்க அப்படிங்கிறது. இது யூஎஸோட அஃபிஷியல் டேட்டா. இந்த கைட்லைன்ஸ் வந்து 1970s வருது யூஎஸில். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றதே பாருங்கள், கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு, அவங்களோட ஃபேட் ஆக்சுவலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் 30 years. இது நடந்த பிறகு ஸோ இதுதான், ஏன்னா அவங்க ஃபேட் கம்மியாக சாப்பிடுங்கிறத நான் இருந்துச்சு. இப்போ அப்போல்லாம் டயட் கேட்டிங்கன்னா ஆயில் கம்மியாக சேர்த்துங்க, மட்டன் சாப்பிடாதீங்க, இந்த முட்டை மஞ்சக்கரு சாப்பிடாதீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்போ இருந்து பாருங்கள் ஒபிசிட்டி எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு, டயபெட்டிஸ் ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இருக்கு. சரி ஃபேட்டை குறைச்சோமே, அட்லீஸ்ட் ஹார்ட் டிசீஸாவது குறைஞ்சதானா? ஹார்ட் டிசீஸும் குறையில, ஹார்ட் டிசீஸும் 2-3 மடங்கு ஜாஸ்தி ஆச்சு. ஏதாவது ஒன்றாவது குறைஞ்சிருந்தா பரவாயில்ல, சரி இதுதான் அதிகமாச்சு. ஸோ ஹார்ட் டிசீஸாவது குறைஞ்சதுன்னா சிஹெச்டி ஆல்மோஸ்ட் எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ ஏன் இந்த பேரடாக்ஸ்? ஸோ எனர்ஜி நமக்கு நீடு வந்து நமக்கு கண்டினியூஸாக இருக்குது, ஆனால் நம்ம எடுக்கிறது இன்டர்மிட்டண்ட்டாக தான் எடுக்கிறோம். ஸோ நம்ம கண்டினியூஸாக சொட்டு நீர் பாசனம் மாதிரி நம்ம அப்படியே எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். அந்த காலத்துலலாம் 1 வேளை 2 வேளை சாப்பாடு கிடச்சிருந்தாலே கஷ்டம். ஸோ அப்போது சப்ளை இன்டர்மிட்டண்ட்டாக இருக்கிறதுனால, ஆனால் நீடு கண்டினியூஸாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும். இப்போ தண்ணி ஆற்றுல எக்ஸ்ட்ரா போனால் மழை காலத்தில் நம்ம டேமில் தண்ணி தேக்கி வைக்கிறோம், அப்புறம் அது வெயில் காலத்தில் பாசனத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அனிமல்ஸுக்கு இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் ஃபேட், அவ்வளோதான். ஸோ ஃபேட் நமக்கு ஒரு சர்வைவல் சான்ஸ் கொடுக்குது. எப்போது? சாப்பாடு கிடைக்காதப்ப. ஸோ இப்போ 2 பேர் இருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்க. திடீர்னு பசி பஞ்சம் பட்டினி, சாப்பாடே இல்லை, யார் உயிர் பழைப்பாங்க? குண்டாக இருக்கிறவங்க தான் உயிர் பழைப்பாங்க. ஸோ இவங்க உயிர் பழைக்க முடியாது. ஸோ எல்லா இப்போ உடல் பருமனாக இருக்கிறவங்க, ஆல் த ஒபீஸ் ஆர் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்படின்னா ஆல் த ஒபீஸ் ஹேவ் இன்ஹெரிட்டட் ஜீன்ஸ் தட் ப்ரொமோட்டட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு காலத்தில் இப்போ யாரெல்லாம் வெயிட் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அவங்க அந்த காலத்தில் ஃபேட் அதிகமாக அவங்களால சேர்த்து வைக்க முடிஞ்சதுனால ஜெனட்டிக்காக அவங்களுக்கு ஒரு சர்வைவல் அட்வான்டேஜ் கிடச்சிது. ஆனால் லீன் பீப்புளுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்கல.
ஸோ எங்கெங்கெல்லாம் ஃபெமின்ஸ் அதெல்லாம் பசி பஞ்சம் பட்னி அதிகமாக இருந்துச்சோ அந்த ஊர்களில் பொதுவாகவே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கான ஜீனை சைலண்ட்டாக கேரி பண்ணுறவங்க அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சவுத் இந்தியன் தமிழ்நாடு மாதிரியானவர்கள் இங்கெல்லாம் நான் வருஷம் ஃபுல்லாக தண்ணி வர மாதிரி ஆறுலாம் நமக்கு கிடையாது. காவிரி ஒரு வாட்டி வரும், ஒரு வாட்டி வத்திடும். ஸோ பசி பஞ்சம் பட்னி காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம ஊரில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நமக்கு பசி பஞ்சமும் இல்லை, வேலையும் குறைஞ்சி போச்சு, சாப்பிட்றது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், அது நான்ஸ்டாப்பாக. அப்போ ஃபேட்டை சேமித்து வச்சுட்டே இருக்கோம். ஸோ இப்போ கம்மியான ஃபேட் இருந்தால் எப்படி எமர்ஜென்சிஸ் ஃபேஸ் பண்ண முடியலையோ, அதிகமான ஃபேட் இருக்கிறது இப்போ ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், பிசிஓடி, ஃபேட்டி லிவர், இது எல்லா இஷ்யூஸும் காஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஒபிசிட்டிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் நம்ம ஜீன், நம்ம டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இது 3 ஜெனட்டிக்காகவே ஒருத்தங்களுக்கு ஒரு இன்ஹரண்ட் கெப்பாசிட்டி அல்லது டெண்டன்சி இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு டயட் கொஞ்சம் மோசமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டா சாப்பிடுவாங்க. நான் நிறைய பேர் கேட்பேன், ஒல்லியாக இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கர ஸ்ட்ரிக்டான டயட்டில் இருக்கிறவங்கன்னோ அல்லது டெய்லியும் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்கன்னோ அதெல்லாம் இல்லை. நிறைய பேர் ஒல்லியாக எல்லாம் சாப்பிட்றாங்க, கல்யாணத்துக்கு போகிறாங்க, விசேஷத்துக்கு போகிறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் ஃபிட்டாக இருக்காங்க. தே ஆர் ஜெனட்டிக்லி பிளெஸ்டு. They are genetically they don't have insulin resistance or leptin resistance. ஸோ இந்த 3மே இருக்கணும். ஸோ அப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ மெயினாக இப்போ ஃபேட்டுன்னு சொல்கிறோம். ஃபேட் எங்கேருந்து வருது? நம்ம சாப்பிட்ற ஃபேட்லேருந்து தான் வருதானா? இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, புல்லையும் ஆடு ஃபேட்டாக தான் சேமித்து வைக்குது. ஸோ ஆட்டில் இருக்கிற ஃபேட்டு புல்லுலேருந்து வருது. அப்படின்னா உடம்புல நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் 3யுமே உடம்பு ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடும். ஸோ எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் அந்த இன்சுலின்கிற ஹார்மோன் பிளட்டில் அதிக சுகராக இருக்கக்கூடாது, அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுது தான் இதோட வேலை. பிளட்டில் சுகர் அதிகமாக விடக்கூடாது. ஸோ அப்போது நீங்கள் எல்லா லைஃப் ஸ்டைல் டிசீஸும் பேஸ்ட் ஆன் ரொம்ப ஒரு கேலோரி சென்ட்ரிக் தியரி அப்படிங்கிறதுலேருந்து இன்சுலின் சென்ட்ரிக் அல்லது ஹார்மோன் சென்ட்ரிக் அப்ரோச் அல்லது தியரின்னு இருக்குது. அதிலேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி சொன்னேன், நீங்கள் வெறும் கலோரிஸ்ன்னு பார்க்காம ஹை கார்ப்ஸ் வித் கலோரிஸ் எடுக்கிறீங்க, அது அதிக ஹை பிளட் சுகர். இமீடியட்டாக இன்சுலின் வேறு வழி இல்லை, அந்த சுகர்லாம் எங்கேயாவது ஒன்று ஸ்டோர் பண்ணணும், நீங்கள் எதுவும் வேலை பார்க்குறது இல்லை, அது என்ன பண்ணும்? அது ஃபேட்டாக தான் மாற்றும். ஸோ மோர் இன்சுலின், மோர் லைப்போஜெனிசிஸ், ஃபேட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிக ஆக இன்சுலின் சரியாக வேலை செய்கிறதில்ல, இன்னும் பசி ஜாஸ்தி ஆகுது. ஒரு விஷுவஸ் சைக்கிள். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க ஒல்லியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு வாட்டி கொஞ்சம் 10 கிலோ வெயிட் போட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அவங்க போய் நிற்கிறது 90-100 kg தான் நிற்பாங்க. ஒரு விஷுவஸ் சைக்கிள். நீங்கள் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ கொஞ்சம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜெனட்டிக்காக இருக்குது, அவங்க அகைன் ஹை கார்பில் இருக்காங்க, ஹை பிளட் குளுக்கோஸ், உடனே பிளட்டில் இன்சுலின் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே பேன்க்ரியாஸால் அவ்வளோ இன்சுலின் செக்ரீட் பண்ண முடியல. ஸோ பேன்க்ரியாஸ் எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி பீட்டா செல்ஸ், நம்ம இன்சுலின் சுரக்கிற செல்ஸ் வீக் ஆக ஆரம்பிக்குது. அப்போ பீட்டா செல் டிஸ்ஃபங்க்ஷன், அப்போ இன்சுலின் லெவல் குறைய ஆரம்பிக்குது, அப்போ சுகர் லெவல்ஸ் ஏற ஆரம்பிக்குது. ஸோ இது டயபெட்டிஸ். மெயினாக ஹைப்பர் டென்ஷனில் 50% காரணம் ஒபிசிட்டி தான். ஸோ அதே மாதிரி ஹை கார்ப்ஸ், ஹை இன்சுலின் நம்ம ரத்த குழாய்களை சுருங்கிடும், சிம்பத்தட்டிக் கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அப்புறம் நம்ம உடம்புல நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரெனின், ஆல்டோஸ்டிரான்னு 2 ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். உடம்புலேருந்து உப்பையும் தண்ணியும் வெளியேற விடாமல் உடம்பு கேட்ச் பண்ணி பிடிச்சிடும். அதனால் பிபி அதிகமாகுது. நீங்கள் உப்பு சாப்பிட்றதுனால இல்லை, இந்த பிரச்சனையினால உப்பு உடம்பு பிடிச்சி வச்சுட்டு உப்பு அதிகமாகுது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால்னு நினைக்கிறோம். மெயினாக நம்ம ஊரில் அதிகமாக இருக்கிறது எல்டிஎல் கொலஸ்ட்ராலை விட ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்கிறது நம்ம ஊரில் அதிகம். அதுவும் அகைன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதிக மாவுச்சத்து, ஹெச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், ஸ்மால் டென்ஸ் எல்டிஎல்னு சொல்லுவோம். ஸோ ரத்த குழாய்களில் டேமேஜ் பண்ணக்கூடிய எல்டிஎல் இது ஜாஸ்தியாகும். ஹார்ட் டிசீஸ்க்கு மெயின் காரணம் அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அதே மாதிரி ஃபேட்டி லிவரும் அதே தான். ஃபேட்டி லிவர்னால் நம்ம ஃபேட் சாப்பிட்றதுனால நிறைய பேர் நினைக்கிறோம், இல்லை, இந்த ஃபேட்டி லிவரில் படிக்கிறது ட்ரைக்ளிசரைடுங்கிற ஃபேட். ஆனால் இந்த ட்ரைக்ளிசரைடுங்கிறது சாப்பிட்ற ஃபேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது உடம்புல எண்டோஜீனஸாக சிந்தசைஸ் ஆகிற ஃபேட். இது கார்ப்லேருந்து ஹை இன்சுலின்லேருந்து வரும். பிசிஓஎஸ், இன்ஃபர்டிலிட்டி, நிறைய கேர்ள்ஸ் லேடிஸ் இருக்கீங்க, பிசிஓஎஸ்க்கு நம்பர் 1 ரீசன் ஈவன் உடல் பருமனாக இருக்கலாம், ஈவன் ஒல்லியாக இருக்கலாம். ஒல்லியாக இருந்தாலும் ஜெனட்டிக்காக சிலருக்கு ஹைப்பர் இன்சுலினிமியாக இருக்கும். அதனால் ஓவரி வேலை செய்யாது, அதிகப்படியான மேல் ஹார்மோன்ஸ் அதிகமாகிடும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் நான் கம்யூனிகபிள் சளி, காய்ச்சல், டெங்கு, டைஃபாய்டு தவிர நீங்கள் பார்க்கக்கூடிய பெரும்பாலான நான் கம்யூனிகபிள் டிசீசஸை இது கூட லிங்க் பண்ணிட முடியும். ஸோ அப்போ சிம்பிளாக நீங்கள் ஒரு டயட்டில் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணுன்னா எதெல்லாம்
இன்சுலினை அதிகம் பண்ணுதோ அதெல்லாம் கம்மி பண்ணணும், எதெல்லாம் இன்சுலினை கம்மி பண்ணுதோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்போ எதெல்லாம் இன்சுலின் அதிகம் பண்ணணும்? ஹை கார்போஹைட்ரேட் டயட். அப்புறம் நாம் இந்த ஃபேட்டு ப்ரோட்டீனை ஏன் நம்ம கெட்டதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டுனா நம்ம ஊரில் மட்டன் பிரியாணியே ஃபேட்டுன்னு நினைப்போம். மட்டன் பிரியாணியில் ரைஸ் 1/2 கிலோ இருக்கும், மட்டன் பீஸ் 2 பீஸ் இருக்கும். ஸோ 50 கிராம் இருக்கும். ஸோ 10 மடங்கு அதிகமாக அதில் கார்ப்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஒரு ஃபேட்டி ப்ராடக்டாவோ அப்படி நம்ம மைண்டில் இமேஜின் பண்ணி வச்சுருப்போம். இன்னும் ஃபேட் கம்மியாக சாப்பிடுங்கன்னா அந்த 2 மட்டன் பீஸையும் தூக்கி வச்சுட்டு வெறும் ரைஸை மட்டும் சாப்பிட்றவங்க நம்ம ஊரில் அதிகம். ஆனால் நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸோ இல்லை கார்போஹைட்ரேட்ஸோட நிறைய ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே இன்சுலினை ஸ்பைக் பண்ணும். ப்ரோட்டீன் அவ்வளோவா இன்சுலினை ஸ்பைக் பண்ணாது. இருக்கிறதுலையே டயட்ரி ஃபேட்டு தான், நம்ம சாப்பிட்ற ஃபேட்டு தான் இருக்கிறதுலையே இன்சுலினை கம்மியாக ஸ்பைக் பண்ணும். அதாவது சாப்பிட்ற கொழுப்பு தான் இருக்கிறதுலையே உடம்புல கம்மியான கொழுப்பை சேகரிக்கும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இன்சுலினை கம்மி பண்ணணும்னா நீங்கள் டயட்டில் மாவுச்சத்தை குறைக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் ஓவரால் அது குறையும் போது ஆப்வியஸாக கலோரியும் குறையதான் போகுது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம். இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன? இன்சுலினுக்கு அதே ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது, அதுவும் மெத்தட் ஆஃப் டிக்ரீசிங் இன்சுலின், ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ். அப்படின்னா அப்போ டயட்டில் ஒரு பக்கம் உங்கள் வயிறுக்கு பசி உணர்வு சட்டைட்டி இம்ப்ரூவ் ஆகணும், இன்னொரு பக்கம் ஹார்மோன்ஸில் இன்சுலினை சப்ரஸ் பண்ணணும், இன்னொரு பக்கம் பிரெயினில் கண்டதை நம்ம பார்த்து ஆசைப்பட்றோம், அது இது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம், அதெல்லாம் கொஞ்சம் பிஹேவியர் இன்டர்வென்ஷனும் நம்ம பண்ணணும். இப்போது கேலோரிஸ் பற்றி நம்ம நிறைய பேசுகிறேன். நான் ஒரு 2-3 ஃபோட்டோ காமிக்கிறேன். ஒரு 500 கலோரிக்கு நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். 2 தோசை சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டாவே 500 கேலரிஸ். 1/2 பிளேட் பிரியாணி, ஒரு பிளேட் இல்லை, 1/2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டாவே 500 கேலரிஸ். 2 மைசூர் பாக் சாப்பிட்டா 500 கேலரிஸ். 4 பஜ்ஜி சின்னதாக சாப்பிட்டா 500 கேலரிஸ். இப்போ இது பசி அடங்குமா? 7 முட்டை சாப்பிட்டா 500 கேலரிஸ். 1.25 கிலோ கேரட் சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஒரு 1/4 கிலோக்கு மேலே பச்சைப்பயிறு சாப்பிட்டா 500 கேலரிஸ். 3/4 தேங்காய், அதாவது 1/2 தேங்காய் ப்ளஸ் ஒரு மூடியில் ஒரு பாதி சாப்பிட்டா 500 கேலரிஸ். 100 கிராம் வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஹாஃப் கிரில் சிக்கன், மயனீஸ்லாம் இல்லாமல், அது வேறு தடை பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இதை ஹாஃப் கிரில் சிக்கனை வேறு எதுவும் சாஸ்லாம் இல்லாமல் சாப்பிட்டா 500 கேலரிஸ். இப்போ நான் ஒரு 1.5 கிலோ வாட்டர் மெலன் சாப்பிட்டா 500 கேலரிஸ். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் செஞ்சுதா? ஸோ இப்போ கேலோரிஸ் டெஃபினட்டாக கம்மி பண்ணணும். ஆப்வியஸாக அது கம்மி பண்ணாமல் வெயிட் லாஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் நாட் ஆல் கேலரிஸ் ஆர் ஈக்குவல். எந்தெந்த ஃபுட்டில் நியூட்ரியன்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ, எதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கோ, ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கோ, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கோ, அதுதான் உங்களுக்கு பசி அடங்கும். நீங்கள் சும்மா கணக்கு போட்டு 1500 கேலரின்னு கணக்கு போட்டு நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் எழுதி வச்சு சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ வாட் ஃபுட்ஸ் யூ சூஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகும், உங்கள் சட்டைட்டி பசி உணர்வு அடங்கும், வெயிட் லாஸ் கரெக்டாக நடக்கும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அதிகம் பண்ணணும், ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகம் பண்ணணும், ஃபைபர் அதிகம் பண்ணணும், கார்ப்ஸை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் 1 மணி நேரம் வாக்கிங் போய் ஒரு டீ வடை சாப்பிட்டு வந்தால் முடிஞ்சுது. அதனால தான் நான் வயசானவங்க கிட்ட பேசினா கேட்பேன், வாக்கிங் 2 வருஷமாக போகிறேன், வெயிட்டே குறையலம்பாங்க, இதுதான் ரீசன். ஸோ ஜாகிங் போயிட்டு பிஸ்கட் சாப்பிட்டா முடிஞ்சுது, 1 hour சைக்கிளிங் பண்ணிவிட்டு 2 ஏதோ ஸ்வீட் சாப்பிட்டா முடிஞ்சுது. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப், நீங்கள் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதை 1 நிமிஷத்தில் சாப்பிட முடியும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் குட். ஆனால் எதுக்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி? உங்கள் ஃபிட்னஸ்க்காக, உங்கள் மசில் ஸ்ட்ரென்த்துக்காக, சார் சொன்ன மாதிரி உங்கள் மொபிலிட்டிக்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கேலோரி பேர்னிங்காக இல்லை. ஸோ அதனால் டயட்டை தான் நீங்கள் மெயினாக கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் என்னோடய ஜேர்னி, நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஐ கைடட் மோர் தென் 20-25,000 பேஷண்ட்ஸ் ஃபார் ஆல் திஸ். பேசிக்காக அந்த கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இது சும்மா ஒரு ஸ்டடிக்காக நாங்கள் எடுத்த டேட்டா. ஈவன் தோ ஸோ ஒரு ஜஸ்ட் 3 months ஒரு லோ கார்போஹைட்ரேட் இன்டர்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒபீஸ் குரூப்பில் இது ஒரு ஆவரேஜ் டேட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜாக 92 12 kg வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் டயபெட்டிக் குரூப்பில் HbA1c 8 ஆல்மோஸ்ட் 5.8 அந்தளவுக்கு ரிவர்ஸ் ஆகுது. தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். இதில் நிறைய பேர்த்துக்கு லோ கார்ப் டயட்டில் ஒபிசிட்டின்னு வெயிட் லாஸ் ஆகிறதுனால தான் நினைப்பாங்க. இல்லை, இது பாருங்கள், ஒரு பேஷண்ட்டு, அவர் வெயிட் பார்த்திங்கன்னா ஹைட் 170, வெயிட் 72 kg. ஸோ நார்மல் வெயிட். ஆனால் லோ கார்ப் டயட்டில் இனிஷியல் 2021 அவரோட HbA1c 12.1, அதுக்கப்புறம் 5 வருஷமாக அவரோட HbA1c 6.5 வித்தவுட் எனி ட்ரக்ஸ். ஸோ அவர் வெயிட் குறையில, அவர் இன்னும் இன்ஃபேக்ட் வெயிட் கூடியிருக்கார். அவர் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கார், வெயிட் கூடியிருக்கார். ஸோ இது ஐ ஹாவ் டு, நான் மெடிக்கல் கம்யூனிட்டிக்காக சொல்ல விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் இன்னும் லோ கார்ப், பேலியோ, LCHF இதெல்லாம் ஏதோ வெயிட் லாஸ், என்னமோ வெயிட் குறைக்கிறாங்க என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, வெயிட் லாஸ் இதில் நடந்தாலும் வெயிட் லாஸ் தாண்டி வெயிட் லாஸே பண்ணாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியும். ஸோ
ஃபேட்டி லிவர் என்சைம்ஸ்லாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இன்னொரு பேஷண்ட் ஃபெமிலியல் ஹைப்பர் ட்ரைக்ளிசரைடிமியா, இவங்களுக்குலாம் ட்ரைக்ளிசரைட் 1000 2000 அந்த மாதிரி இருக்கும். அவரோட இனிஷியல் ட்ரைக்ளிசரைட் 980. பிளட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும். ஸோ லேபில் பார்த்துட்டு பயந்துட்டு சார் அது மஞ்சள் கலராக இருக்கும் உங்கள் பிளட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்த பேஷண்ட்டு. இவருக்கு கொடுத்ததே ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிராஃப் காமிச்சனில் இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணால் தான் ட்ரைக்ளிசரைட் குறையும். ஸோ அப்போ மாவுச்சத்தை குறைச்சிட்டு அவர் சாப்பிட்டதே நட்ஸு, தேங்காய், ஆக்சுவலாக சிக்கன், மட்டன் இதெல்லாம் தான் சாப்பிட்டாரு. அவரோட ட்ரைக்ளிசரைட்ஸ் 3 மாதத்தில் 298 வித்தவுட் ட்ரக். அவர் இன்ஃபேக்ட் கொலஸ்ட்ராலுக்காக ரோஸ்வாஸ்டாட்டின் போட்டுட்டு இருந்தார். ஆனால் ஸ்டாட்டின்ங்கிறது எல்டிஎல்ல தான் குறைக்கும், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ட்ரைக்ளிசரைடை குறைக்காது, அது தேவையில்லை, நிறுத்திட்டு ஜஸ்ட் டயட், லிவர் என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிவர்ஸ் ஆச்சு. பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம ஊரில் நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஐ ஹவ் ட்ரீட்டட் மோர் தென் 1000 பேஷண்ட்ஸு இந்த இஷ்யூஸ்க்கு மட்டும். லாங் டேர்ம் இன்ஃபர்டிலிட்டி, அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் பிசிஓடி இருக்கும், அவங்களுக்கு வெயிட் லாஸும் பண்ண முடியாது. ஸோ ஈவன் லீனாக இருந்து பிசிஓஎஸ் இருந்தால் கூட எக்ஸலண்ட்டாக இந்த கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப அருமையாக வந்து குறைக்கும். ஸோ மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இது நான் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, இன்னும் நிறைய பேரை ரீச் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் அது மட்டும் கிடையாது, ஐபிஎஸ், ஐபிடி, இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், GERD, அப்புறம் நிறைய மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ், ஈவன் ஃபியூ ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ், நிறைய சொரியாசிஸ் அதெல்லாம் சப்சைட் ஆகிறத பார்த்துருக்கோம். ஆஸ்மா, அலர்ஜி, இன்ஹேலர்ஸ்லேருந்து வெளியே வந்துட பார்த்துருக்கோம். So lots of other improvements. So this is how I started. So other பீப்புளுக்கு சொல்கிறதுக்காக I started my social media. Then I was inducted into தமிழ்நாடோட சத்துணவு திட்டத்தோட ICDS ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதில் I am a special committee member. ரீசெண்டாக இந்த ஒரு சத்துணவு பிஸ்கட்டுன்னு முதல்வர் லான்ச் பண்ணார். அதை மெயினாக டிசைன் பண்ண ஒரு சஜஷன் டீமில் நான் இருந்தேன். ஸோ அது we were behind that. ஸோ தமிழ்நாடு ஐஎம்ஏ சார்பாக ஸோ என்ன தான் மக்கள்கிட்ட பேசினாலும் டாக்டர்ஸுக்கே கொஞ்சம் மாற்றினா பெட்டராக இருக்கும்னு தமிழ்நாடு ஐஎம்ஏலேருந்து வி ஃபார்ம்ட் அ வெல்னஸ் கமிட்டி ஃபார் டாக்டர்ஸ். அவங்களுக்கு நாங்கள் டயட் கொடுக்க ஆரம்பித்தோம். ஐ வாஸ் த சேர்மன் ஆஃப் த ஸ்டேட் கமிட்டி. ஸோ நிறைய புக்ஸ் எழுதினேன் சோஷியல் மீடியாவில், கான்ஃபரன்சஸில். ஸோ ஆல்மோஸ்ட் 10 years சின்ஸ் த ஜேர்னி ஸ்டார்டட் அண்ட் இஸ் கோயிங் ஆன். ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேட் லாஸ் சென்டர்ஸ், இந்த பெல்ட்டை போட்டு சுற்ற விடுறது, இன்னும் ஜெல்லு தடவி ஃபேட்டு குறையுதான்னு பார்க்குறது, அப்புறம் நிறையா ஷேக்கு, அப்புறம் ஏதாவது ட்ரிங்க்கு, எதை குடித்தா வெயிட் லாஸ் ஆகும், இன்னும் நிறைய திடீர்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு சிம்பு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கும், உடனடியாக ஜிம் ஜாயின் பண்ணி மெம்பராகி அது இதையும் இழுப்பாங்க. அப்புறம் லெகமெண்ட் இன்ஜுரியோட ஆர்த்தோபெடிஷன் பார்த்து அந்த மாதிரி வந்திருக்காங்க இல்லைங்க சார் நிறைய பேர் ஜிம்முக்கு போய். அப்புறம் நிறையா ஷார்ட்கட்ஸ், வெயிட் லாஸ் பில்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ், இப்போ நிறையா ஒசம்பிக், விஓவி அதெல்லாம் வந்திருக்குல்ல. ஃபேன்சி ஃபேட் டயட்ஸ், இன்ஸ்டாகிராமில் மெயினாக எல்லாம் மூவி ஆக்ட்ரஸு, சினி ஆக்ட்ரஸ் தான் மெயினாக டயட்டே சொல்கிறாங்க, நாமளும் டாக்டர்ஸ் தான் சொல்கிறது இல்லை. அப்புறம் பயங்கர கிமிக்ஸ் பார்த்திங்கன்னா பிசிஓடி சிம்பிளாக நான் சொன்னேன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அப்போ கார்பை குறைக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டு ஏதோ 50,000 டயட்டுக்கு பே பண்ணிவிட்டு அவங்க வந்து க்ளூட்டன் ஃப்ரீ டயட் சாப்பிட்ருக்காங்க. நான் சொன்னேன், ஏம்மா கண்ணாடி திருப்பினா எப்படிமா ஆட்டோ ஓடும், அந்த படம் பார்த்துருக்கீங்களா? க்ளூட்டன் ஃப்ரீங்கிறது சீலியாக் டிசீஸ்னு ஒரு நோய்க்காக க்ளூட்டன் ஃப்ரீ டயட் சாப்பிட்ணும். பிசிஓடிக்கு நீங்கள் கார்பு தான் குறைக்கணும், க்ளூட்டனை குறைச்சி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ கார்பை குறைச்சாங்க, ஷி காட் இம்ப்ரூவ்ட், அதுதான். ஸோ நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஐ ஃபீல் ஸ்டில் தேர் இஸ் சம் இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மெடிக்கல் கம்யூனிட்டி. அதனால தான் மெடிக்கல் கம்யூனிட்டிக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மெடிக்கல் கம்யூனிட்டிக்கு ஒரு பயம், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா எதாவது ஆகிடுமோ. ஸ்டில் ஐ ரிமெம்பர் அந்த 2016-17 டயட் கொடுத்து அவங்க வேறு ஏதாவது டாக்டர்ஸ்ட்டு போனாங்கன்னா சொல்லுவாங்க, நீ மட்டன் சிக்கனாக சாப்பிட்டிங்கன்னா இப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு வருஷத்தில் உங்கள் கிட்னி போயிடும் அப்படிம்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க டயட்டே தொட மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 5-6 வருஷமாக டயட் ஃபாலோ பண்ணி சார் கிட்னி நல்லா தான் இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் கொண்டு போய் காமிச்சப்பறம் டாக்டர்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ஸ். ஸோ புது விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெடிக்கல் கம்யூனிட்டிக்கே ஒரு பயம், அது இயற்கையாக இருக்கிறது தான். அது ஒன்று எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த லோ கார்ப் சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சதில்லை. இதோட ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ஆட்கின்ஸ் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு கார்டியாலஜிஸ்ட் 1970s. அதுக்கப்புறம் நிறைய பேர் கற்றுக்கிட்டு எல்லாம் வந்து இங்கே மேபி நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு ஒரு நான் மெடிக்கல் பர்சன், நான் சொன்ன நியாண்டர் செல்வன் அவர்கிட்ட தான் வந்திருக்கு, ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் கிட்ட தான் வந்திருக்கு. ஐ எம் ப்ரவுட் டு சே தட். ஸோ ஒரு காமன் மேன் கிட்ட இருந்து வி ஹவ் ஃபவுண்ட் அ சொல்யூஷன். ஸோ அதே சமயத்தில் மக்களும் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம். ஸோ நிறைய மீடியாவில் ஃபால்ஸ் ப்ரோபகண்டா எல்லாம் போயிட்டுருக்கோம். திடீர்னு போடுவாங்க பேலியோ டயட் எடுத்து ஒருவர் சாவு அப்படின்னு போட்டுருவாங்க. ஒன்று அவ்வளோதான், ப்ரோட்டீன் சாப்பிட்டு கிட்னி செயலிழந்து போச்சுன்னு போட்டுருவாங்க. அவ்வளோதான், அவங்க ப்ரோட்டீனே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் திரும்ப கேட்பேன், ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்னு போடுறீங்களே, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்த எவ்வளோ பேர் இருக்காங்க, டெய்லியும் காலையில் அவங்க இட்லியோ தோசையை தான் சாப்பிட்ருக்காங்க. என்னைக்காவது நியூஸில் போட்டிருக்காங்களா, இன்று 2 இட்லியும் சட்னியும் சாப்பிட்டவர் ஹார்ட் அட்டாக்கால் இறப்பு,
காலையில் டீ காஃபி குடித்தவர் ஹார்ட் அட்டாக் இருப்பார் அப்படின்னு நினைக்காத ஒரு நியூஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக போட்டால் தான் இது வரும் இல்லையா, டிஆர்பி வரும். ஸோ டேஸ்ட்டுக்கு அடிக்ஷன். இப்போ நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஹீடோனிக் டோபமின் பாத்வேஸ். ஸோ ஒரு பக்கம் நாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் ஃபுட்டு நல்லாவே இருக்கிறது இல்லை, இருந்தாலும் ரீல்ஸில் நிறைய போகிறாங்க, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது. அது பார்த்தோன்னே நமக்கு பசி அப்படியே உணர்வு தூண்டுது, நம்ம அதை மக்கள் அடிக்ட் ஆகி போய் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கனால ஸ்டில் திங்ஸ் சேஞ்ச் ஆகிறது இல்லை. இவர் யாருன்னா இக்னாஸ் செமெல்விஸ். ஸோ இப்போ நம்ம கொரோனா அப்போ நமக்கு தெரியும் கை கழுவுங்கன்னு கை ரேகை அழிஞ்சு போகிற அளவுக்கு கை கழுவணும். ஸோ கை கழுவுனா நல்லதா இல்லையா? இதில் யாருக்காவது கான்ட்ராடிக்ஷன் இருக்கா? நல்லதான். இதே தான் இந்த மனுஷன் ஒரு 100-200 வருஷம் முன்னாடி சொன்னார். இஸ் எ டாக்டர், கைனகாலஜிஸ்ட். ஸோ நிறையா அவர் லேபர் வார்டில் நிறைய இந்த மாதிரி டெத் ஆகுதுன்னு சொன்னார். இவருக்கு என்ன அவார்டு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? இவரை பைத்தியம்னு சொல்லி மென்டல் அசைலமில் ஜாயின் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஹவு இட் இஸ். ஸோ ஒரு சிம்பிள் நமக்கு இப்போயே புரியுதில்ல, கை கழுவுனா கிருமி போகுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா அப்போல்லாம் மைக்ரோஸ்கோப் கூட இல்லாத காலத்தில் சொல்லியிருக்காரு. என்னமோ ஏன்னா அப்போல்லாம் டாக்டர்ஸ்லாம் மார்ச்சூரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிசேரியன் பார்ப்பாங்களாம். ஸோ யாரெல்லாம் அப்படி பார்க்குறாங்களோ அவங்க பார்த்த பேஷண்ட்லாம் போஸ்ட்மார்ட்டம் செப்சிஸில் வந்து செத்து போயிருக்காங்க பெண்கள். அதை பார்த்துட்டு இவர் என்னமோ இதில் ஒரு லிங்க் இருக்குது, கை கழுவுனா சரியாயிரும்னு அப்போ குளோரினில் கை கழுவுங்கன்னு சொல்லியிருக்காரு. கை கழுவ ஆரம்பித்தோடனே நிறைய இறப்புகள் குறைய ஆரம்பிச்சிருக்கு மெட்டர்னல். அதை சொன்ன மனுஷனுக்கு பைத்தியம்னு சொல்லி இது பண்ணி அவர் டிப்ரெஷனில் போய் அவர் மென்டல் அசைலமில் போய் கடைசியாக மென்டல் அசைலமில் தான் செத்து போனார். He didn't receive Nobel Prize. He received an admission in mental asylum for telling that hand washing is best. ஸோ மெடிக்கல் கம்யூனிட்டி கொஞ்சம் மெதுவாக தான் வருவாங்க. ஸோ நாங்கள் மெதுவாக தான் வருவோம். ஃபைனல் லாஸ்ட் பட் ஒன் ஸ்லைட். ஆலன் சேவரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட். நீங்கள் சும்மா வீடியோவில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எக்காலஜிஸ்ட். ஏதாவது ரிசர்ச் பேப்பர் இருக்கா, பப்மெட்டில் இருக்கா, சயின்ஸ் இல்லை, அப்சர்வேஷன் என்ன நடக்குது, ஓகே இது நடந்தால் ஓகே இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, இப்படி சாப்பிட்டா இப்படி குறைய பாசிபிலிட்டி இருக்கா, ஓகே ஸோ இது ஏன் நடக்குது, அதுக்கான காரணத்தை தேடுறோம், அதை டாக்குமெண்ட் பண்ணுறோம், அதுதான் சயின்ஸ். ஸோ சயின்ஸுங்கிறது சும்மா ஏதோ ஒரு 4 பேப்பரில் பப்ளிஷ் ஆயிருந்தால் தான் இல்லை. ஸோ இப்போ தான் இது ஒரு புது கான்செப்ட்டுங்கிறப்ப பப்ளிஷ் ஆகாது, பட் இப்போ பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபுட் பிரமிட், இது பழைய ஃபுட் பிரமிட். இப்போ ஃபுட் பிரமிட் பாருங்கள், அங்கேருந்து ஆயில் இப்போ கீழே வந்துருச்சு. இது ரீசன்ட் ஃபுட் பிரமிட், ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தோட ரீசன்ட் பிரமிட். அங்கே இருந்த மீட்டு ஒரு லெவல் இன்னும் ஒரு பிளேஸ் அதிகம் கொடுத்துட்டாங்க. இங்கே இருந்த சீரியலும் ப்ரெட்டையும் மேலே கொண்டு போயிட்டாங்க. இதுதான் நம்மளோட சேஞ்ச். ஸோ இன்னும் இது அடுத்த லெவல் லோ கார்ப் பிரமிட் இன்னும் கீழே கொண்டு போகிறோம். ஸோ இன்னும் சிக்னிஃபிகண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த தானியங்களையும் கட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்னும் அப்டேட்டட் பிரமிட். அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் அவங்க லோ கார்போஹைட்ரேட் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ்னு ஒரு கைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மாற்றம்ங்கிறது. ஸோ திரும்ப நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மெதுவாக சேஞ்ச் நடக்கும். ஃபைனலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது ரீசெண்டாக வந்தது, ஹை கார்போஹைட்ரேட் இன்டேக் வாஸ் அசோசியேட்டட் வித் ஹையர் டோட்டல் மார்டாலிட்டி. எவ்வளோக்கு எவ்வளோ மாவுச்சத்து அதிகம் சாப்பிட்றாங்களோ டோட்டல் டெத் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டோட்டல் ஃபேட் வந்து ரிலேட்டட் டு லோயர் மார்டாலிட்டி. ஃபேட்டை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்கள்ட்ட இறப்பு விகிதம் குறையுது. அதே மாதிரி எந்த ஃபேட்டுன்னு வித்தியாசம் இல்லை. முன்னாடிலாம் வந்து நீங்கள் நட்ஸ்லேருந்து ஃபேட் சாப்பிட்டா நல்லது, வெண்ணெயிலேருந்து ஃபேட் சாப்பிட்டா கெட்டது, அதையும் சொல்லியிருக்கான். இண்டிவிஜுவல் டைப்ஸ் ஆஃப் ஃபேட், டோட்டல் டைப்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேட் ஆர் நாட் அசோசியேட்டட் வித் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், மார்டாலிட்டி. இன்ஃபேக்ட் சேச்சுரேட்டட் ஃபேட்டை தான் கெட்டதுன்னு நம்ம படிப்போம், தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெல்லாம், ஹேட் இன்வர்ஸ் அசோசியேஷன் வித் ஸ்ட்ரோக். ஸோ நிறை கொழுப்புகள் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரோக் இன்சிடென்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதனால் குளோபல் டயட்ரி கைட்லைன்ஸ் ஷுட் பி ரீகன்சிடர்ட். இது காணாமோனா சோனா ஜேர்னலில் வந்ததில்லை, இது லேண்ட்செட்டில் வந்தது. ஸோ மெடிக்கல் எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியும், லேண்ட்செட்டுங்கிறது தான் டாப் மோஸ்ட் ஜேர்னல். ஸோ உலகம் மாறிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. You should embrace this life-changing diet pattern and make this world healthier. Thanks for the opportunity. And I would like to invite Mr. Sudarshan Giridhar, General Manager Partnership from Behind Notes, to present a memento for our guest. Behind Notes Health and Wellness Conclave 2025 title sponsor Sims Hello Doctor. Discover the true joy of good health. Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சென்னை சமிர்தா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியாக படிக்கலாம் சேலரியோட. மஞ்சு குரூப்ஸ் பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கேரிங் லைவ்ஸ். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன்.
Sims Hello Doctor and Grand Royal Tours presents Vihanuts Health and Wellness Conclave 2025, powered by Chennai Samartha Aviation Nursing Hotel Management, Manju Groups, Sri Lalitambikai Medical College and Hospital, Lakshmi Ceramics, Venue Partner Holiday Inn.